நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், நம்மளை சுற்றி இருக்கிற சூழலையும் மனுஷங்களையும் பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி அமையும். ஒரு வைரக்கல் பட்டத்தீட்டப்படாமல் சகதிக்குள்ளே கிடந்தா அதோட மதிப்பு யாருக்கும் தெரியாமல் அது மண்ணோட மண்ணாக போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளவு திறமை உள்ளவராக இருந்தாலும் தப்பான இடத்துல எப்போவும் நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஆட்களோடு இருந்தீங்கன்னா உங்கள் சக்தி மொத்தமாக முடங்கி போகும். எத்தனையோ பெரிய திறமசாலிகளுடைய வாழ்க்கை ஏன் சாதாரணமாக முடிஞ்சதுன்னா இந்த தப்பான சூழல் தான் காரணம். ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி மனப்பான்மையோடு இருந்தால் அவரை உற்சாகப்படுத்தினா போதும், அவங்க பேச்சும் செயலும் இவரை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும். ஒரு சாதாரண கரித்துண்டை கூட அதிக வெப்பத்தில் வச்சா அது வைரமாக மாறிடும். அதுதான் என்விரான்மெண்ட்டோட சக்தி. இப்போது நாம் வளர முடியாத ஒரு சூழலை சிக்கிட்டோம்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? நாளைக்கு மாறும், அடுத்த மாதம் மாறும்னு தள்ளி போடாமல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த விட்டு வெளியில் வர முயற்சி பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சா சொல்கிறதுக்கு மன்னிச்சிடுங்க, எவனும் உருப்படவே முடியாது. நம்மளோட இலக்கை நோக்கி போகும்போது நாம் சில சமயம் ஒரு ஆரோக்கியமான சுயநலத்தோடு இருக்கணும். ஏன்னா உங்கள் கோட்டையை நீங்கள் பலமாக கட்டினாதான் அது உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கும். உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்த உங்களை சுற்றி ஒரு அத்துமீற முடியாத பவுண்டரியை நீங்கள் கட்டணும். இது ஒரு பாதுகாப்பு சுவர். என்னோட வாழ்க்கை என்னுடைய கோட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்குள்ளே தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை அனுமதிக்காதீங்க. வீணாக சண்டை போடுறவங்க, நேர்மையற்றவங்க இவங்களெல்லாம் உள்ளேயே விடாதீங்க. அதே மாதிரி உங்கள் கொள்கைகளை மீறி நீங்களும் அந்த சுவத்தை தாண்டி வெளியில் போகாதீங்க. என் வளர்ச்சியில் அக்கறை உள்ள நேர்மறை சிந்தனையோடு பேசுகிறவங்கள மட்டும்தான் என் நண்பர்களாக வச்சுக்குவேன். நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட மட்டும்தான் நான் தொழில் பண்ணுவேன். இதுபோல் உங்கள் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உங்கள் விதிகளை செதுக்கி உங்கள் சூழலை உங்கள் வளர்ச்சிக்கு உகந்ததாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி ஆட்களை, எந்த மாதிரி எண்ணங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விடுறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் எதிர்காலமே அமையும்.